நமது உரிமையை போராடி மீட்டெடுப்பது சிறந்ததா அல்லது கெஞ்சி மீட்டெடுப்பது சிறந்ததா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். வேணும்னே தான் ஒரு ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன். உரிமை என்றால் சொத்துரிமை, என் பதவி உரிமை என்ற ரேஞ்சில தான் எல்லாரும் திங்க் பண்ணுவீங்க. பட் ஒரு சத்சங்கத்துல ஆன்மீகவாதிகளாக இருக்கின்ற நமக்கெல்லாம் உரிமை என்பது என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தில் நான் இருப்பது எனது உரிமை, பேரானந்தத்தில் திளைத்திருப்பது எனது உரிமை. ஆனால் அதை விட்டு விட்டு அதை இழந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு வேதனையான விஷயம். சரியா? அப்போ இந்த உரிமையை எந்த உரிமையை நான் ஆத்மா என்று மறந்திருக்கின்ற அந்த கேவல நிலையிலிருந்து மீண்டும் மீண்டும் நான் ஆத்மா என்ற அந்த உரிமையை பெற வேண்டும். So this is the goal, ultimate goal for everyone in this world அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஆன்மீகவாதிகளுக்கு. அப்ப இந்த லட்சியத்தை, இந்த கோலை அடையிறதுக்கு 2 வழி கொடுத்தா அது எந்த வழியை நீங்க சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறதான் கேள்வி. சரியா? அப்போ ஒண்ணு, நான் ஆன்மா என்ற அந்த உணர்வினை நான் போராடி மீட்டெடுக்க போகின்றேனா, அல்லது நான் ஆன்மா என்பதை நான் கெஞ்சி மீட்டெடுக்க போகின்றேனா அப்படிங்கிறது கேள்வி. இப்ப யார்கிட்ட கெஞ்சணும், யார்கிட்ட போராடணும் அப்படிங்கிறது அடுத்த முக்கியமான கொஸ்டின். சரியா? இப்போ இந்த நான் ஆன்மா என்ற இந்த உணர்வினை இழந்தது யாரிடம் அப்படின்னு கேட்டா என்னிடமே தான். என்ன தவிர இந்த உலகத்துல எதுவுமே இல்லை, நான் தான் எல்லாமா இருக்கேன் என்ற அற்புத உணர்வை எல்லாம் மறந்தது நானே தான். என்னிடமே தான் இந்த உணர்வினை இழந்திருக்கின்றேன், என்னிடமே தான் நான் போராடி மீட்டெடுக்க வேண்டும் அல்லது கெஞ்சி மீட்டெடுக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்றேன் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்படின்னா என்னையா புரியலையா? நானே என்ன இழந்துட்டேன்னா என்னையா? நானே என்னிடமே இழந்தேன். யாரிடம் இழந்தார்கள்? நான் என்னிடம் இழந்தேன். என்னையா சொல்றீங்க? புரியலையா? புரியுற மாதிரி சொல்லுங்க. அப்ப எனக்கு 2 பேரை கொடுங்க. என்ன பேரை கொடுக்கலாம் அப்படின்னா, தெய்வ மனம், அசுர மனம் என்று 2ஆக கொடுக்கலாம். சரியா? அப்போ தெய்வமாக இருக்கின்ற நான் அசுரனாய் மாறியிருக்கின்றேன். தெய்வ மனமாக இருக்கும் பட்சத்தில் நான் ஆன்ம உணர்வினை பெற முடியும். அசுரனாக இருக்கும் பட்சத்தில் நான் உடல், மனம், புத்தி என்று ஒரு அஞ்ஞான உணர்வினை தான் பெற முடியும் அப்படிங்கிற நிலையில இருக்கு. சரியா? அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ யாரு தெய்வா? நான் தான். அசுரா யாரு? நான் தான். அப்ப நான் தான் என்கிட்ட சண்டை போடணும். எதுகிட்ட சண்டை போடணும்? தெய்வ உணர்வானது அசுர உணர்விடம் சண்டையிட்டு தெய்வ குணங்களை மீட்டெடுத்தா நான் ஆன்மா என்ற அந்த புரிதலை பெற முடியும். சரியா? அசுர இயல்புகளில் இருந்து நான் மீண்டு தெய்வ இயல்புகளுக்கு வரும்போது நான் ஆன்மா என்ற உணர்வினை பெறுகின்றேன். அப்படிங்கிறப்போ நான் ஆன்மா என்ற உணர்வினை நான் பெறுவதற்கு தெய்வ இயல்புகள் அசுர இயல்புகளோடு சண்டையிட்டு வெல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. சரியா? அல்லது சாத்வீகம் அப்படிங்கிறது வரணும். ராஜச தாமச இயல்புகளை துவம்சம் பண்ணிட்டு சாத்வீக இயல்புக்கு நீங்க வரணும். இதை நீங்க போராடி பெற போறீங்களா அல்லது கெஞ்சி பெற போறீங்களாங்கிறதாங்க கொஸ்டின். சரியா? என்ன ஆன்சர் சொல்ல போறீங்க? அசுரன்ட்டு போயிட்டு ஐயா என்ன தெய்வ குணத்துல வாழ விடியா அப்படின்னு கெஞ்ச போறீங்களா? இல்ல தமோ ரஜ குணத்தை போயிட்டு என்ன சாத்வீகத்துல இருக்க விடுங்கடா அப்படின்னு கெஞ்ச போறீங்களா? அல்லது 2 பேரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு சாத்விக்கு வர போறீங்களா? தெய்வ குணங்களுக்கு வர போறீங்களா என்றதுதான் நீங்க கேள்வியா நீங்க வச்சு அனலைஸ் பண்ணீங்கன்னா, ஐ ஃபீல் என்னுடைய கருத்து தான் எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். 100% போராடித்தான் பெற முடியும். ஏங்க அசுரா அப்படிங்கிறவன் யாருன்னா, ஈகோவே பெருசு, ஈகோ தான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவன். இவன் ஈகோவை உடைக்கணும்னு நினைக்கிறவன். சரியா? அப்போ அவனை நான் போராடித்தான் வெல்ல வேண்டும். அப்போ அந்த அசுரனுக்கு பிடித்த எல்லா விஷயங்களுக்கும் ஆப்போசிட்டா நான் செய்யணும். அதுதானே போராட்டம். அசுரனுக்கு பிடிச்ச விஷயமே பண்ணேன்னா நான் போராடல, அவனுக்கு ஒத்துழைக்கிறேன்னு அர்த்தம். சரியா? அசுரனுக்கு பிடிச்சது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா நான் பண்ண ஆரம்பிச்சேன்னா தெய்வம் அசுரனிடம் மிகப்பெரிய அளவில் போராடி கொண்டிருக்கின்றது அர்த்தம். அப்படி நான் போராடித்தான் பெற வேண்டும் என்பது எனது பதிலாக நான் வைக்கின்றேன்.
அப்கோர்ஸ் இந்த ரெண்டுல நம்ம கண்டிப்பா போராடிதான் ஆகணும். ஆனா இந்த அகங்காரத்தை உடைக்க வேண்டும் என்ற அந்த பயிற்சிக்கு இந்த ரெண்டையுமே யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எது? கெஞ்சுதல், போராடுதல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டேன்னா, தெய்வா அசுராவிடம் போராடினால் மட்டுமே வெல்ல முடியும் என்று சொல்ல வருகின்றேன். வாட் இஸ் தட் போராட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசுரனுக்கு பிடிச்சது எதையுமே தெய்வா செய்யக்கூடாது. அசுரனுக்கு பிடிக்காதது எல்லாத்தையுமே தெய்வா செஞ்சுட்டே இருக்கணும். சோ இதுதான் இந்த போராட்டம் அப்படின்னு அர்த்தம். அப்படியே ஆப்போசிட்டா வேலை செய்யணும் என்பது போராட்டம் என்று நான் சொல்ல வருகின்றேன். இப்ப கெஞ்சுறது அப்படிங்கிறது அது கிட்டத்தட்ட கொஞ்சம் ஐயான்னு பிச்சை போடுறாங்கன்னு கேட்கிற மாதிரி இருக்கு. அப்படி இல்லாம அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நம்ம செயல்படணும். சரி, இது செயல்படணுமா? எப்படி ஏதாவது சொல்லி கொடுங்களேன், எக்ஸாம்பிள் எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அல்டிமேட்லி நம்ம நோக்கம் என்ன? ஈகோ உடைக்கணும். அசுரனுடைய நோக்கம் என்ன? ஈகோ வளர்க்கணும். ஓகே, அப்படியே நம்ம லைஃப் வாங்க. இவ்வளவு நேரம் மன ரீதியாக ஞானத்தை பேசிடுச்சு. இப்ப லைஃப்ல அப்ளை பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, உன்னுடைய சொத்தை ஒருவன் அபகரித்துக் கொண்டு சென்று விட்டார். இப்போ நீங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா, இப்ப நான் என் ஈகோவை பிரேக் ஆகணும் அப்படின்னா, நான் அவன்கிட்ட கெஞ்சினா என் ஈகோ பிரேக் ஆகுமா? அவன்கிட்ட போராடி ஜெயிச்சா என் ஈகோ பிரேக் ஆகுமா? திஸ் இஸ் தி வே யூ ஹேவ் டு திங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொத்து உரிமையாகட்டும், அல்லது உங்க பதவி உரிமையாகட்டும், அல்லது ஒரு சின்ன சின்ன வாழ்க்கையில உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு சுதந்திரம் பறிபோகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களை யாரும் எங்கேயும் விட மாட்டேன்றாங்க, போக விட மாட்டேன்றாங்க, இங்கேதான் இருக்கணும்னு சொல்றாங்க. ஆஹா, நான் போக விட மாட்டேன்றீங்க, உரிமை பறிபோகுது. ஸோ அந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் வீட்லயும் நடக்கும் இல்லையா? எந்த இடமாக வேணா இருக்கட்டுங்க. இப்போ எப்படி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, அல்டிமேட் திங் என்ன? அசுரனுக்கு எதிராக நான் போராடணும். அசுரனுக்கு எதிராக போராடணும்னா என்ன? ஈகோவை பிரேக் பண்ற மாதிரி நான் ஆக்ஷன் பண்ணணும். அவ்வளவுதான். சரியா? இப்ப நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஒரு சிலர் இருக்கான், கெஞ்சினா நமக்கு காரியத்தை சாதிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக கெஞ்சுறதோ, போராடினா காரியத்தை சாதிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக போராடுறதோ, ரிசல்ட்டை பேஸ் பண்ணி என் சொத்தை நான் மீட் எடுக்கணும், இந்த இடத்துல சொத்தை மீட் எடுக்கணும்னா அப்ப கண்டிப்பா நான் இந்த இடத்துல கெஞ்சினாதான் வேலைக்கு ஆகும். அப்ப நோக்கம் ஃபுல்லா சொத்தை மீட் எடுக்கிறதுல இருக்கே தவிர என் ஈகோ பிரேக் பண்றதுல இல்ல. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் கேர்ஃபுல்லி. அப்போ சொத்தை மீட்டெடுக்கும் அந்த ஒரு முயற்சி என்பது பொதுவா எல்லாரும் எப்படி பண்றாங்க அப்படின்னா, கெஞ்சினாதான் ஜெயிக்க முடியும், போராடினாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்தது. ஏன்னா ஆள் ரொம்ப பெரிய ஆளா இருக்கான், இவன்ட்டு நம்ம ஜெயிச்சா தோத்து போயிடுவோம், பேசாம பணிஞ்சிட வேண்டியதா, சாஷ்டாங்கமா காலில் விழுந்துட வேண்டியதா, ஏதாவது கொஞ்சம் அது உருவிடலாம்ல என்ற ஒரு ரீதியிலே போயிட்டு பண்ணினா அதுவும் தப்பு. அல்லது இவன் சொங்கியாதான் இருக்கா, அடிச்சு துவம்சம் பண்ணிடலாம்டா அப்படின்னு போராடி மீட்டுட்டாலும் தப்பு அப்படிங்கிற. அப்ப என்னையா செய்யணும் அப்படின்னா, அந்த இடத்துல இவன் ஈகோ பிரேக் ஆகணும்னா, எனக்கு இங்க அல்டிமேட்லி ஏம் என்னன்னா, ஏன் ஈகோ பிரேக் ஆகணும் இல்லையா? அப்ப ஈகோ பிரேக் ஆகணும்னா, இப்போ நீ கெஞ்சணுமா அல்லது போராடணுமான்னு முடிவு செய்ய. ரொம்ப சிம்பிள். இதுல ரொம்ப பலசாலியா இருந்தான்னா என்ன செய்யணும்? போராடணும். போராடினா தோத்து போயிடுவேன், தோத்து போன ஈகோ அடிபடும், அப்ப நீ ஞானத்துல ஜெயிப்ப. ஆனா உன்னுடைய எதிராளி ரொம்ப பலம் கம்மி வாய்ந்தவனாக இருந்தான்னா அவன்கிட்ட கெஞ்சி பெறுவதற்கு முயற்சி செய். சரியா? இப்ப கெஞ்சும் போது உனக்கு பயங்கரமா ஈகோ கதறும். அதுவும் ஒண்ணு சின்னவன்கிட்ட போயிட்டு நீ கெஞ்சணும்னா ஈகோ பயங்கரமா அடிவாங்கும். அப்போ அல்டிமேட்லி உனக்கு சொத்து வருதா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லைங்க. ஆனா ஈகோ அடிபடுதா இல்லையாங்கிறது தானே முக்கியம். சோ அந்த ரீதியில நீங்க முடிவெடுத்து டே டு டே லைஃப்ல ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கெஞ்சுறதா அல்லது போராடுறதா அப்படிங்கிறது ஈகோ பேஸ் பண்ணி வரும், ஈகோ பிரேக்கிங் பேஸ் பண்ணி வரும் என்ற ரீதியிலே முடிவெடுத்துக் கொள்ளுங்க. லைக் ஆல் திஸ் ஒரு பதவியாகட்டும், அல்லது வீட்டுல யாராவது உங்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிறதாகட்டும், வெளியில போக கூடாதுன்னு சொல்றாங்க, இந்த இடத்துல நான் எதிர்க்கிறதா அல்லது பம்புறதா, purely depends upon how when will your ego break. Simply நான் வெல்கம் டு டிஃபிகல்டி சொல்லுவேன் இல்லையா, அதே பிரின்சிபிள்குள்ள தான் வரேன் நான். சரியா? சோ எங்க போனா ஈகோ பிரேக் ஆகும், என்ன பண்ணினா ஈகோ பிரேக் ஆகும் என்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து நீங்க யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னா you can able to find out the exact answer. சரியா? இப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அசுரனுக்கு எதிராக சரியான போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றோம். ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஈகோ பிரேக் ஆக அங்கே அசுரனின் வலு இழக்க ஆரம்பிக்கின்றான், தெய்வத்தின் வலு கூட ஆரம்பிக்கின்றது. நான் ஆன்மா என்ற எனது உரிமையை நான் மீட்டெடுக்கும்
இருக்கும் ஒரு வல்லமையை பெற்றவனாகி விடுகின்றேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். So this is what I wanted to say as my answer. சரியா? அந்த பாட்டு ஒண்ணு படிச்சோம், ரியலி ரொம்ப அமேசிங்கா இருந்தது. இன்னைக்கு ஒவ்வொரு கேட்ட பாட்டு தான் அது. உரிமை இழந்தோம், உடைமை இழந்தோம், ஏன் உறவுகளை கூட இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? சோ நீங்க சொத்து இழக்கிற, பதவி இழக்கிற, என்ன வேணா இழந்துட்டு போகுது, doesn't matter at all. பட் உன்னுடைய ஆன்ம உணர்வினை இழந்து விடலாமா? உனது அன்பு உணர்வினை இழந்து விடலாமா? நீ உணர்வு மயமானவன் அல்லவா, ஆனந்த மயமானவன் அல்லவா, அதை இழந்து விடலாமா? சோ அந்த கேள்வி வந்து ரொம்ப அருமையா அந்த பாட்டுல கேட்டிருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். அந்த உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவினை மறக்கலாமா அப்படின்றது இன்னொரு லைன். அப்போ நம்ம கனவுன்றது நான் யாருன்ற அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் பிரம்மாண்டத்தில் எப்போதும் இருப்பதுதான். அதற்காக மட்டுமே தான் நான் உணர்வை கொடுக்க வேண்டும். உணர்வை கொடுத்து கொடுத்து தெய்வ உணர்வானது எதற்காக பயன்பட வேண்டும்னா அந்த ஆன்ம உணர்வை பெறுவதற்காக. ஒவ்வொரு நாளும் என் உணர்வை கொடுத்து கொடுத்து ஆன்ம உணர்வை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த கணவனை நான் மறந்து விடலாமா என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, நீ 100% உன் அசுராவுக்கு அகெயின்ஸ்டா தான் இருந்தாகணும், போராடித்தான் வெல்ல வேண்டும். அதற்கு நீ உலகியல் வாழ்க்கையில எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னா, எங்க கெஞ்சணுமோ, எங்க கெஞ்சினா ஈகோ பிரேக் ஆகுமோ அங்க கெஞ்சணும், எங்க போராடினா ஈகோ பிரேக் ஆகுமோ அங்கே போராட வேண்டும் என்று சொல்லி எனது பதிலை நிறைவு செய்கின்றேன்.